தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். விமானத்துறையிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த விமானத்துறை வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கேருந்து போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்டேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன், அதுவும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடத்திற்காக வந்திருக்குங்க. ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவுக்கு ஃபயர் சர்வீஸில் 13 வேக்கன்சியும், ஹியூமன் ரிசோர்ஸில் 66 வேக்கன்சியும், அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போது இதற்கான ஏஜ் லிமிட், எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஃபயர் சர்வீஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். என்னென்ன டிசிப்ளின்லனா ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் அல்லது ஃபயர் இன்ஜினியரிங்கில். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்தளவுக்கு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் போஸ்ட் டிப்ளமோ ஹெச்ஆர்எம்லேயோ, ஹெச்ஆர்டிலேயோ, பிஎம் அண்ட் ஐஆர்லேயோ இல்லை லேபர் வெல்ஃபேர்லேயோ முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 18லேருந்து 27 வயசு வரைக்கும். ஸோ இதுவே நீங்கள் எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஓபிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு 17/2/2025 அன்றைக்கி தான் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகுது. ஸோ 17ஆம் தேதியில், இந்த மாதம் 17ஆம் தேதியில் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் 18/3/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உங்களோட சேலரி மினிமம் 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பே ஸ்கேலு. ஸோ இதோட உங்களுக்கு அலவன்சஸ்லாம் சேர்க்கும்போது 64,400 ரூபா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு தாங்க அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம், நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரியே நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட எல்எம்பி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இப்போ அப்ளை பண்ணி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் அப்போ கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெரிஃபிகேஷனுக்கே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட கெரியர் வெப்சைட்டான ஏஏஐ ஏரோவில் அப்ளை பண்ணணும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குங்க. 1000 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரியே ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் பே பண்ண, அதாவது பெண்களும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஒரு சென்டராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது தவிர்த்து எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் பற்றி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் கேளுங்கள்.